ஓகே, ஸோ நமக்கு ரிவ்யூ பண்ணுறதுக்காக 2 ஸ்பீக்கர் வந்திருக்கு. ஸோ ஹோம் தியேட்டர். ஸோ இந்த 2 ஸ்பீக்கருமே பார்த்தீங்கன்னா Zebronics வந்து வந்திருக்கு. ஸோ எதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இந்த 2ல் எதை நம்ம ஃபஸ்ட்டு அன்பாக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் இன்னும் முடிவு பண்ணலை. பரவாயில்ல, 2 உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு யூஸ்வலாக இந்த மாதிரி உங்களுக்கு சவுண்ட் பார் வந்தாலே அது கூட சப்வூஃபர் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால தான் இந்த வடிவத்தை கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 வந்தோடனே சின்ன வயசில் நான் ஒரு கேம் விளாடுவேன். டெட்ரிஸ் அப்படின்னு கேம் ஞாபகம் இருக்கா? ஸோ அந்த கேம் விளையாடுற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குது. இந்த வெளியில் இருக்கிற பாக்ஸ் எடுத்தோம்னா உள்ளுக்குள்ளே என்ன ஸ்பீக்கர் இருக்குதுன்னு தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறமா எதை நம்ம இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா Zebronicsனுடைய ஜூக் பார் 8700 சிஸ்ஸாக இருக்குது. இதையே முதல்ல பண்ணிடலாம் போல், டயர்டாக இருக்குது அதை அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதை உரமாக வச்சுட்டு இவ்வளோ தூரம் திறந்துட்டோம். இதையே நம்ம பார்த்துருவோம். ஸோ வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கிரிதர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது Zebronicsனுடைய ஒரு ஹோம் தியேட்டருக்கான ஒரு சவுண்ட் சிஸ்டம். இது சவுண்ட் பார் ப்ளஸ் சப்வூஃபர் அடங்கிய ஜூக் பார் 8700 ப்ரோ. இதில் வந்து டால்பி சப்போர்ட்டட் ஆடியோ கண்டென்ட்லாம் நீங்கள் கேட்டுக்கலாம் போல். ஸோ பல விவரங்கள் இருக்குது. ஸோ எல்லாமே உங்களுக்கு விவரமாக சொல்கிறேன். பட் என்னென்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பாக்ஸுக்குள்ளே என்னென்ன வருது அப்படிங்கிறத குயிக்காக பார்த்துருவோம். பாக்ஸ் வெளியில் பார்த்தீங்கன்னா இந்த பிராண்டோடைய அம்பாசிடர் ஹிருத்திக் ரோஷனுடைய படம் போட்டிருக்காங்க. எல்லா ஹோம்ஸையும் அவங்க ஹோம் தியேட்டராக கன்வெர்ட் பண்ணுறது தான் அவங்களுடைய ஒரு எய்மாக வச்சிருக்காங்க. அதை ஒட்டின ஒரு கேம்பெயினில் பல பட்ஜெட் செக்மெண்ட்டில் அவங்க ஸ்பீக்கர்ஸ் அவங்க லான்ச் பண்ணிட்டே இருக்காங்க. அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். ஹிருத்திக் ரோஷனுடைய ஃபேமஸ் டான்ஸ் மூவ் என்ன இப்படி பண்ணுவார்ல, அதே மாதிரி தான் திறக்கணும் போல். அப்படி உள்ளே தள்ளணும்னா எல்லாம் ஒழியாந்துரு. ஸோ இந்த பக்கமும் திறக்கணும் போல். ஓகே, வயர்லெஸ் சப்வூஃபர் கொடுத்துருக்காங்க. ஸோ சவுண்ட் பாருக்கும் சப்வூஃபருக்கும் வயர் வராது. அப்பா, இவ்வளோதாங்க, ஒரு வழியாக அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ ஒரு சவுண்ட் ஸ்பீக்கர் சவுண்ட் பாரை நம்ம அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கே நாக்கு தள்ளுது. அடுத்ததாக அதை எப்போ அன்பாக்ஸ் பண்ண போகிறேன் எனக்கு தெரியல. பரவாயில்ல. ஸோ என்னென்ன இருக்குன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு வயர்லெஸ் சப்வூஃபர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 2.1 சேனல் கொடுக்கறதுக்காக உங்களுக்கு ஒரு சவுண்ட் பார் ஒன்று இருக்குது. ஸோ இந்த சவுண்ட் பாரை பவர் பண்ணுறதுக்காக ஒரு அடாப்டர், இந்த சப்வூஃபர் பவர் பண்ணுறதுக்காக ஒரு அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சவுண்ட் பாரை வந்து நீங்கள் வால் மவுண்டிங்கும் பண்ணிக்கலாம். ஸோ வால் மவுண்டிங் பண்ணுறதுக்கான வால் மவுண்டிங் பிராக்கெட் ஆங்கிள்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த சவுண்ட் பார் ப்ளஸ் இந்த ஹோல் சிஸ்டமை நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு ரிமோட் கொடுத்துருக்காங்க. ரிமோட் ஆப்ரேட் பண்ணுறதுக்காக பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு 3.5 ஒரு RF அடாப்டர் ஒன்று இருக்குது. யூசர் மேனுவல் வந்து டிஜிட்டல் யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இந்த QR கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு யூசர் மேனுவல் நீங்கள் பார்த்துக்கலாம் உங்கள் மொபைல் ஃபோன்லேயே. இதோட டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல டாப்பில் வந்து ஒரு கிளாசி ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. இது மேட் ஃபினிஷிங் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக கிளாசி ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். பட் அதிகமாக ஃபிங்கர் பிரிண்ட் ஒட்டும், தூசி ஒட்டுச்சு அப்படின்னா தொடச்சோம் அப்படின்னா ஈஸியாக ஸ்க்ராட்ச் ஆகும். ஸோ இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு அவங்க மேட் ஃபினிஷிங் கொடுத்துருக்கலாம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மெட்டல் கிரில்ஸ் கொடுத்துருக்காங்க. Zebronics அப்படிங்கிற அவங்களுடைய பிராண்டிங் இருக்குது. டால்பி ஆடியோ சப்போர்ட்டுக்கான ஒரு பிராண்டிங்கும் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த சவுண்ட் பாருடைய ஒரு சைடில் ஃபிசிக்கல் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எல்லா பட்டன்ஸும் இங்கே இருக்குது. இன்னொரு சைடில் எந்த பட்டன்ஸும் கிடையாது. சப்போஸ் ரிமோட் தொலைஞ்சு போயிடுச்சு, ரிமோட் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா இந்த ஃபிசிக்கல் பட்டன் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பின்புறத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா கனெக்டிவிட்டிக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அடாப்டர் இதை கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஒரு USB Type A போட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து ப்ளூடூத்துக்கான சப்போர்ட் இதில் இருக்குது. HDMI ARCக்கான சப்போர்ட் HDMI போட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆப்டிக்கல் போர்ட் இல்லையே. ஓகே, ஆப்டிக்கல் போர்ட் இல்லாத ஒரு சின்ன ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். அவ்வளோதான். கீழே நீங்கள் டெஸ்கில் வச்சிங்க அப்படின்னா வழுக்காமல் இருக்கிறதுக்காக ரப்பர் ஃபீட் கொடுத்துருக்காங்க பாட்டம் சைடில். இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இதில் இருக்கிற USB Type A போட்டிருக்கு பார்த்தீங்களா, இது வந்து உங்களுக்கு பென்ட்ரைவ் போட்டு பாட்டு கேட்கறதுக்காக இல்லை. இதில் ஏதாச்சும் ஃபர்ம்வேர் அப்டேட் வந்துச்சு அப்படின்னா அதை அப்கிரேட் பண்ணுறதுக்காக அந்த போட்டு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக USB போர்ட் மூலமாக நீங்கள் எதில் பாட்டு கேட்டுக்கலாம் அப்படின்னா சப்வூஃபர் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பின்னாடி USB Type Aக்கான ஒரு போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த போர்ட்டில் நீங்கள் தாராளமாக உங்களுடைய பென்ட்ரைவ் போட்டு நீங்கள் பாட்டு கேட்கணும்னா நீங்கள் கேட்டுக்கலாம். பை டிஃபால்ட்டாக நீங்கள் பாக்ஸில் திறந்த உடனே இது வயர்லெஸ்ஸாக இரண்டுமே ஆட்டோமேட்டிக்காக பேராக இருக்கும். பட் சப்போஸ் ஏதாச்சும் ஒரு காரணத்தில் பேர் ஆகலை அப்படின்னா இதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு ஓட்டை இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஓட்டைக்குள்ள ஒரு பேனாவோ பென்சிலோ வச்சு குத்துனீங்க அப்படின்னா குத்திட்டே இருந்தீங்கன்னா பேரிங் ஆகிடும். இதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது அவங்களுக்கு டிஜிட்டல் யூசர் மேனுவல் நீங்கள் இதை வாங்கினீங்கன்னா பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்.
இது ஃப்ரண்ட்ல எந்த விதமான உங்களுக்கு ஹோல்ஸ் எதுவுமே கிடையாது. பின்புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரேடியேட்டர் கொடுத்துருக்காங்க. ரேடியேட்டருக்கான ஒரு பெரிய ஹோல் இருக்கு. கம்ப்ளீட்லி உடன் பாக்ஸ். ஸோ உடன் பாக்ஸ் அப்படிங்கிறதுனால சவுண்டுடைய ரிவர்பரேஷன் நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ எனக்கு தோணுது இருக்கட்டும், இதை நம்ம கனெக்ட் பண்ணி எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம். சந்திரன் மறுபகுதி நமக்கு பூமியிலிருந்து பார்க்கும்போது சவுண்ட் குவாலிட்டி சாம்பிள்ஸ் நீங்க கேட்டு பார்த்துருப்பீங்க. ஸோ என்னுடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு பேஸ் ஹெவியான ஒரு ஹோம் தியேட்டர், ஒரு சவுண்ட் பார் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ப்ராமினென்ட்டா தம்பியா டீப்பா உங்களுக்கு கிடைக்குது. சில நேரத்தில் நீங்க வாய்ஸ் இப்போ நீங்க இன்னொரு வாய்ஸ் சாம்பிள் கேட்டிருப்பீங்க. ஸோ அவர் பேசுறப்பெல்லாம் அவருக்கு வந்து பேசிக் வாய்ஸ் மாதிரிலாம் தெரியல, பட் அந்த வாய்ஸ்லையும் எக்ஸ்ட்ரா ஒரு பேஸ் கொடுக்கறதுனால லைட்டா உங்களுக்கு டாப் ஹை வால்யூம் வச்சு கேட்கறப்போ ஒரு இறைச்சல் ஒன்று தெரியும். அதே நேரத்தில் உங்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுடைய கிளாரிட்டி கிறிஸ்மஸ்னா பர்ஃபெக்டா இருக்கு. ஸோ இது வந்து ஒரு பேஸ் ஹெவியான ஒரு சவுண்ட் பார், பேஸ் பீரியடுக்காக பண்ணப்பட்ட ஒரு சவுண்ட் பார். கண்டிப்பாக இதோட விலை பார்த்தீங்கன்னா 8,999 இன்ட்ரோடக்டரி ஆஃபரா இவங்க லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த விலைக்கு என்ன பண்ணணுமோ அது அவங்க கரெக்டாக பண்ணிருக்காங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ வீட்டில் வாங்கி இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ரூம்ல ஒரு 10க்கு 12 ரூம்ல வந்து நீங்க வந்து ஒரு சவுண்ட் பார் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இதை நீங்க ஃபிட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு அருமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு மூவி தியேட்டர் இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்காது, பட் நீங்க உட்காந்து என்ஜாயபிளான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஹோம் தியேட்டருடைய ஒரு பகுதியை நிறைவுபடுத்துற மாதிரி இவங்க இதை பண்ணிருக்காங்க. ஸோ நல்லாவே பண்ணிருக்காங்க. இந்த விலைக்கு பேஸ் வேணாம்னு நினைச்சீங்க அப்படின்னா இது வந்து நீங்க இந்த சவுண்டை நீங்க புடுங்கி விட்டு நீங்க கேட்கலாம். பேஸ் வேணா நீங்க நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ரிமோட் கண்ட்ரோல்ல பேஸை குறைக்கிறதுக்கான செட்டிங்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க, அதை நீங்க குறைச்சிக்கலாம். இல்ல எனக்கு பேஸ் சுத்தராவே வேணாம் தலைவலிக்குது அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா டக்குன்னு இதை ஆஃப் பண்ணி விட்டுறலாம். இந்த சப்வூஃபரை நீங்க ஆஃப் பண்ணி விட்டுறலாம். இந்த ரிமோட் கண்ட்ரோல்ல பாத்தீங்க அப்படின்னா ரிமோட் கண்ட்ரோலோட பில்ட் குவாலிட்டி நல்லா இருக்கு. எக்கச்சக்கமான பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து 3 ஈக்குவலைசர் இருக்கு. மியூசிக், நியூஸ் மற்றும் மூவிஸ். அப்புறம் கீழே வந்து பாத்தீங்கன்னா 3D அப்படின்னு சொல்லிட்டு பட்டன் கொடுத்துருக்காங்க. இது வந்து அட்மாஸ் எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக ஒரு கொடுத்துருக்காங்க. ஸோ இது நான் பிரஸ் பண்ணி டிஃபரன்ஸா இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒன்றும் டிஃபரன்ஸா இல்ல. ஒரு லைட்டா இன்னொரு 4வது ஈக்குவலைசர் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு. ட்ரிபிள் அப்புறம் பேஸ் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கான உங்களுக்கு பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. வால்யூம் இன்க்ரீஸ் பண்றது, ட்ராக் ஸ்கிப் பண்றது, இன்புட் சேஞ்ச் பண்றது எல்லாத்துக்கான பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரிமோட் வந்து ஒரு நார்மல் ரிமோட் தான். இதோட குவாலிட்டி நல்லா இருக்கு. உங்களுக்கு ஆக்ஸ் இன்புட் முதற்கொண்டு இருக்கு. உங்களுக்கு HDMI போர்ட் இருக்கு. USB போர்ட்ல பென்ட்ரைவ் போர்ட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி 3 இன்புட்ஸ் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கான எல்லா பட்டன்ஸும் இதுலயே கொடுத்துருக்காங்க. மியூட் பட்டனும் இதுலயே இருக்கு. ப்ரோஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பேஸ் பிரியர்களுக்கு நல்ல ஒரு சவுண்ட் எஃபெக்ட் கொடுக்கக்கூடிய ஒரு சவுண்ட் பாரா இருக்கும். நீங்க கண்டிப்பா பேஸ் பிரியரா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க இதை என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த சவுண்ட் பார்னுடைய டிசைன், இதோடைய காம்பாக்ட்னஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறைய வீட்டில் இந்த 32 இன்ச் டிவிக்கு முன்னாடி நீங்க இதை வச்சாலும் டிவியை மறைக்காம சிறுசா இருக்கிறதுனால உங்களுக்கு பெர்ஃபெக்டான ஒரு சைஸ்ல கொடுத்துருக்காங்க. சப்வூஃபரை இங்க வைக்க கூடாது. சப்வூஃபரை நீங்க தரையில வைக்கணும், இல்ல கொஞ்சம் தள்ளி வச்சீங்க அப்படின்னா எஃபெக்ட் உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா கிடைக்கும். இதோட பில்ட் குவாலிட்டி அகைன் மேல கொடுத்துருக்கக்கூடிய இந்த கிளாசி ஃபினிஷிங் வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்றதுக்கு கஷ்டம். லிண்ட் ஃப்ரீ கிளாத் வச்சு நீங்க கிளீன் பண்ணீங்க, இல்ல ஒரு டஸ்டர் வச்சு நீங்க டஸ்ட் பண்ணீங்க, தொடச்சிங்க அப்படின்னா ஈஸியா ஸ்கிராட்ச் விழுந்துரும். மற்றபடி 8,999 விலைக்கு இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு அருமையான ஒரு சவுண்ட் பார், நல்ல வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். 8,999க்கு டால்பி ஆடியோ எல்லாம் கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ ஓகே, நல்லா தான் இருக்கு. உங்களுடைய பட்ஜெட் 10,000 ரூபாய். இந்த செக்மெண்ட்ல ஒரு நல்ல ஒரு சப்வூஃபர்லாம் பொருந்திய ஒரு 2.1 சேனல்ல வெர்ச்சுவலா அதை வந்து 5.1 சேனல்ல சப்போர்ட் கொடுக்குற மாதிரி எனக்கு ஒரு சவுண்ட் பார் வேணும் நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா அதை வாங்கலாம். இதை வாங்கறதுக்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனுக்கு கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. Flipkartல அவைலபிளா இருக்கு. இந்த சேல் பீரியட்ல அவங்க லான்ச் பண்ணிருக்காங்க. பட் நான் சொன்ன விலையை விட விலை மாறுபட்டிருக்கலாம். ஏன்னா நீங்க இந்த வீடியோ பார்க்குற நேரத்தில் நீங்க செக் பண்ணீங்கன்னா வேற விலையா இருந்திருக்கலாம். பட் அதையும் சொல்லுங்களேன், இந்த வீடியோ நீங்க பார்க்குற டயத்துல இதோடைய விலை என்ன இருக்கு அப்படிங்கறத கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பர் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க்க பாரதம். நன்றி, வணக்கம்.